ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ப்ராசஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்டெப் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஃபஸ்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் ரிசர்ச் கோல்ஸ் அண்ட் கிரியேட்டிங் எ ப்ராஜெக்ட் சார்ட்டர். அதாவது நம்மளுடைய ரிசர்ச் எந்த மாதிரி ரிசர்ச் பண்ண போகிறோம், அதுக்கான ரிசல்ட் எப்படி வரணும், அது எந்தெந்த யாரெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறாங்க, அதுக்கு எப்படிப்பட்டவங்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் ஸ்டெப் 1. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் டைம் அண்டர்ஸ்டாண்டிங் த கோல்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் யுவர் ரிசர்ச். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி கோல்ஸ் நமக்கு வேணுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, எந்த மாதிரி ரிசர்ச் பண்ண போகிறோம், அதுக்கு எந்த மாதிரி அவுட்புட் வரணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா continue asking questions and devising examples until you get the exact business expectations. அதாவது நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும். நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணும் போது தான் நமக்கு அதுக்கான அவுட்புட் வந்து நிறைய வரும், நிறைய பதில் கிடைக்கும். அது மூலிமா நமக்கு தேவையான இப்போ ஒரு பிஸ்னஸ்னால் அந்த பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு தேவை, அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணோம், நிறைய கொஷின்ஸ் கேட்கும் போது அதுக்கான பதில் வந்து நமக்கு வரும். அப்புறம் ஐடென்டிஃபை ஹவ் யுவர் ப்ராஜெக்ட், நம்ம ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து பிக்கர் லெவலில் வரணும், ஃபிட்ஸ் இன் த பிக்கர் பிக்சர். ஹவ் இஸ் ரிசர்ச் கோயிங் ஆன், நம்ம ரிசர்ச் எப்படி போகுது, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி வருது, அது எல்லாமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ரிசல்ட் எப்படி வருது, எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டே அதுதான். நம்ம ரிசர்ச் கோல்ன்றதுன்னு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணும், எப்படி ப்ராஜெக்ட் போகுது, ரிசர்ச் எப்படி சேஞ்ச் ஆகுது, அது எல்லாமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் வந்து க்ரியேட்டிங் அ ப்ராஜெக்ட் சார்ட்டர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கிளியர் ரிசர்ச் கோல் இருக்கணும். ஓகேவா, எந்த மாதிரி ரிசர்ச் கோல் இருக்கணும் அப்படின்றது இருக்கணும். எந்த மாதிரி ப்ராஜெக்டை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதோடைய அனலைசன்ஸ் எப்படி போகுது, எந்த மாதிரி ரிசோர்ஸஸ் நமக்கு தேவைப்படுது, அதுக்கான ப்ரூஃப் என்ன, அந்த டெலிவரபிள் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் சக்ஸஸ் எப்படி ஆக்குறது, அந்த டைம் லைன். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரிசர்ச் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்மளுடைய ரிசர்ச்சே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டர்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எந்த மாதிரி டிசைன் வரணும். ஓகேவா, அதான ஃபஸ்ட்டு ரிசர்ச் கோலு. இந்த மாதிரி தான் வரணும், அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கு எந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அதை எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், சில எக்ஸ்போர்ட்ஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ப்ளூ பிரிண்ட் கொண்டு வரலாம், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அனலைசஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட்டுக்கு எந்த மாதிரி ரிசோர்ஸஸ், அதாவது இந்த டைல்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கம்பிகள் யூஸ் பண்ணால் அது மாதிரி சம்திங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரூஃபு. ஓகேவா, எந்த மாதிரிலாம் வந்திருக்க ப்ரூஃபு, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்குதோ அந்த டைமிங்குள்ளே முடிக்கணும். இதான் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சார்ட்டர். ஸ்டெப் 2 வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் வித் டேட்டா ஸ்டோர்ட் வித் இன் எ கம்பெனி. இப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டேட்டா இருக்குது, என்னென்ன டேட்டா பேஸஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அது நமக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ எதனால் பார்த்திங்கன்னா ஃபைண்டிங் டேட்டா ஈவன் வித்தின் யுவர் ஓன் கம்பெனி கேன் சம்திங் டு எ சேலஞ்ச். இப்போ வந்து ஒரு டேட்டாவை மெயின்டைன் வித்தின் டேட்டா கம்பெனிக்குள்ளே மெயின்டைன் பண்ணாமல் இருந்ததுன்னா நிறைய சேலஞ்ச் இருக்குது. என்னென்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா நம்ம சில டைம்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்குள்ளே இல்லாமல் நம்ம டேட்டாவை என்ன பண்ணுறோம், அஃபிஷியல் டேட்டா எக்ஸ்பர்ட்டிஸ், தட் மீன்ஸ் டேட்டா பேஸஸில், டேட்டா மார்ட்ஸில், டேட்டா வேர்ஹவுஸில், டேட்டா லேக்ஸில் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோமா. இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சில சமயத்தில் நம்மளுடைய கம்பெனி டேட்டாவே நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பாலிசிஸ் இருக்குது. ஓகேவா, சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாவே எடுக்க முடியும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த கம்பெனிக்கான டேட்டாவை அந்த கம்பெனிக்குள்ளே மெயின்டைன் பண்ணும்போது நம்ம டேட்டா வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங், இன்டகிரேட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா. இதாக பார்த்திங்கன்னா ஸ்டெப் 3. இப்போ டேட்டா க்ளீனிங் அப்படின்னான்னு பார்த்தோன்னா டேட்டா க்ளீனிங் அப்படின்னா என்னென்னா தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா டேட்டா க்ளீனிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இஸ் எ சப் ப்ராசஸ் ஆஃப் த டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ்.
ரிமூவிங் எரர்ஸ் இன் அவர் டேட்டா. ஓகேவா, நம்மள டேட்டாவில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரூ அண்ட் கன்சிஸ்டன்ட் டேட்டாவாக ஒரிஜினல் ஃபார்மாக நம்ம கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா டேட்டா க்ளீனிங் அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த டைப் ஆஃப் எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் எரர் வந்து நமக்கு வந்து இருக்குது. The first type of error வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் எரர் சொல்கிறோம். இல்லைனா இன்கரெக்ட் யூஸ் ஆஃப் டெர்மினாலஜிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினிமம் எவ்வளோ இருப்பாங்க 100 அவ்வளோதான். ஏன்னா சில பேர் 110 அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம வந்து 300 கொடுத்தா அது என்ன அர்த்தம்? அப்போ அது எரர் தானே. ஏன்னா ஹியூமன் பிகின்ஸ் வந்து 300 ஏஜ் வரைக்கும்லாம் யாரும் வாழ மாட்டாங்க. இந்த டைப் ஆஃப் எரர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்பிரிட்டேஷன் எரர் அப்படின்னு வந்து சொல்வோம். செகண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்டிங் டேட்டா சோர்சஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம 2 டேபிள் மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டேபிள் 1 டேபிள் 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். டேபிள் 1 வந்து மேலுன்னு வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு டேபிள் 2 எம்முன்னு டிக்ளேர் பண்ணுறோன்னா அப்போ வந்து ஆக்சஸ் பண்ணுறது வந்து கஷ்டம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம வந்து இதோட எரர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்கன்சிஸ்டன்சிஸ் எரர் வந்து சொல்கிறோம். இது வந்து மேலும் எம்முன்னா நம்ம எப்படி பண்ண முடியும், ஃபாரின் கீ வச்சுலாம் எடுக்க முடியாது இல்லையா. அப்போ வந்து டேட்டா வந்து கொலாப்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டிங்னா டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் இருக்க டேட்டாவை கம்பைன் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்னால் என்னது, ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் இல்லையா. அந்த டேட்டாவை ஒன்றா கம்பைன் பண்ணுறதா இன்டகிரேட்டிங் சொல்வோம். அதுவும் இன்டகிரேட்டட் தான் சொல்வோம். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வேறு பிளேசஸில் இருக்க வந்த டேட்டாவையும் நம்ம ஒரே இடத்துல வைக்கிறதும் இன்டகிரேஷன் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா we can perform 2 operations. 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது to combine informations from different data sets. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் மூலிமா டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் இருக்க டேட்டாவை கொண்டு வரலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பெண்டிங் ஆர் ஸ்டாக்கிங் மூலிமா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்க சோர்ஸஸை ஒரே இடத்துல கொண்டு வர்றது. இதான் பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் டேபிள்ஸ்னால் அது மோர் தென் 1 டேபிள் இருக்கிற தேவையான இன்ஃபார்மேஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் நம்மளால் எடுத்துக்க முடியும். அதான் பார்த்திங்கன்னா ஜாயினிங் டேபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். Join tables allows you to combine the information of one observation found in table with the information. அதாவது ஒரு டேபிள் இருக்க டேட்டாவை இன்னொரு இருக்க டேபிளில் இருக்க டேட்டாவையும் ஒரே நேரத்தில் நம்ம எடுத்துக்கிறதுக்காக தான் ஜாயினிங் டேபிள்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பெண்டிங் டேபிள்ஸ். அப்பெண்டிங் மீன்ஸ் வாட்னது ஆட் பண்ணுறது. ஓகேவா, அப்சர்வேஷன்ஸ் எஃபெக்டிவ்லி ஆடிங், அதாவது அப்போ தான் அப்பெண்டிங் சொல்வோம் ஆர் ஸ்டாக்கிங் சொல்வோம். டேட்டாவை ஒரு டேபிள் இருக்க டேட்டாவை இன்னொரு டேபிளுக்கு நம்மளால் ஆட் பண்ணிக்கிறது தான் அப்பெண்டிங் டேபிள்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மிங் டேட்டானா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் ட்ரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் சொல்லுது. ஏன்னா நிறைய வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தானா நான் என்ன ஆகும்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். எதுக்காகனா நியூ இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ வேரியபிள்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம நியூ இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் மினிமம் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கான இன்னொரு ரீசன் சொல்கிறாங்க, நிறையா வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஹேண்டில் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த டெக்னிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்காது, ஓவர்லோட் ஆகிடும். அதனால் இன்புட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம மினிமமாக தான் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 4 எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைசஸ் நம்ம இந்த இடத்துல பண்ணுவோம். ஓகேவா, டேட்டா எந்த மாதிரி வந்திருக்கு, அது எப்படிலாம் ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்ற பார்க்குற ஸ்டெப் தான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் 4 இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்கும்னா டேட்டா அனலைசஸில் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதாவது பிக்சரில் இருக்கும். ஓகேவா, இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கான ப்ராஃபிட் நமக்கு தெரியணும்னா அதுக்கு என்னென்னா விஷுவலைசேஷன், அதாவது பிக்சராக யூஸ் பண்ணுவோம். அந்த பிக்சர் மூலிமாவே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பார் பிளாட்டு, லைன் பிளாட்டு, ஸ்கேட்டர் பிளாட்டு, ஹிஸ்டோகிராம், பாக்ஸு, விஸ்கர் பிளாட், இந்த மாதிரி பிக்சரில் நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த டேட்டா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றதை நம்ம வந்து க்ளீனாக தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் 4. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5ல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டு த மாடல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா build the models with the goal of making better predictions, classifying objects or gaining an understanding of the system that are required for modeling. இந்த ஸ்டெப் 5ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடல் பில்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்திருக்க அவுட்புட் வச்சு ஓகே இந்த ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது, இந்த சிஸ்டத்தில் இப்படிலாம் இருக்குது, இந்த மாடலிங் நம்மளாக வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் 5. ஸ்டெப் 6 வந்து பார்த்திங்கன்னா
ப்ரெசென்டிங் ஃபைண்டிங்ஸ் அண்ட் பில்டிங் அப்ளிகேஷன்ஸ் ஆன் டாப் ஆஃப் தம். இதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேர் யுவர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வில் பி மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் எஸ் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல தான் நம்மளுடைய சாஃப்ட் ஸ்கில்லை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தால் இந்த ஸ்டெப்பில் தான் நமக்கு வந்து தெரியும். நம்ம ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ப்ரெசென்டிங் யுவர் ரிசல்ட்ஸ் டு த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிங் யுவர் அனலைசஸ் ஃபார் ரிப்பீட்டிவ் ரீயூஸ் அண்ட் இன்டெக்ரேஷன் வித் அதர் டூல்ஸ். அதாவது இந்த இடத்துல தான் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான அவுட்புட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை இன்னும் எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அவுட்புட் வரலன்னா இப்போது என்ன பண்ணலாம், அப்போது ஸ்டாக் ஹோல்டர்ஸை மாற்றலாமா, இல்லை வேறு ப்ராசஸ் அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறது, வேறு டூல்ஸ் யூஸ் பண்ணுறது, நமக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வர வைக்கிறதுக்காக தான் வர வைக்கிறதுக்கு ஒருவேளை ரிப்பீட்டேஷன் தேவைப்பட்டோன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம ரிப்பீட்டேஷன் வந்து பார்ப்போம். அதாவது நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து டாப் லெவலில் இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஓகே இது வரைக்கும் வந்ததே ஓகேனா பரவாயில்ல, இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு வரணும்னா அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டேஜ். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.